வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். செகண்ட் டே அட் பாண்டிச்சேரி. காலையில் எழுந்திரிச்ச உடனே இதுதான் என்னோடய வியூ. வெளியில் வந்து பார்த்தா இங்கே பாருங்கள் காய்ஸ், சன்ரைஸ் தெரியுது. சன் இஸ் ஜஸ்ட் ரைசிங். சன்ரைஸோட வியூவே ரொம்ப அழகாக இருக்குது. கீழே எல்லாம் வாக்கிங் போக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நான் இன்றைக்கி சீக்கிரமாக எழுந்திரிச்சு சன்ரைஸ் ரெக்கார்ட் பண்ணணுன்னு நினச்சேன். பட் ஆனால் கொஞ்சம் தூங்கிட்டேன். எந்திரிச்சு வந்து பார்த்தோன்னே சன்ரைஸ் ஆகிடுச்சு. அதனால் உங்களுக்கு இந்த வியூ தான் காமிக்க முடியுது. கொஞ்ச நேரம் அப்படியே அங்கே உட்காந்தான்னு சொல்லி பால்கனிலேயே உட்காந்துட்டோம். அலைகளோட சவுண்டும் சன்ரைஸோட வியூ மட்டும்தான் அங்கே தெரியுது. ஸோ ரொம்ப தெரப்யூட்டிக்காக, ரொம்ப சைலண்ட்டாக, பீஸ்ஃபுல்லாக ஒரு குட் மார்னிங், அதாவது ஒரு நல்ல காலையில் நேரம் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வியூ. ரொம்ப அழகாக இருந்துச்சு. மார்னிங்கே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக எந்திரிச்ச மாதிரி இருந்தது. இந்த டிராஃபிக் சவுண்டெல்லாம் இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதனால் அங்கேயே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டோம். பாட்டை கேட்டுட்டு ரெடியாக ஆரம்பிச்சிட்டோம். காலையில் ரெடி ஆகிட்டு வெளியில் போகணும். ஃப்ரெஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு ரெஸ்டாரண்ட் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ரெடியாகி முடித்தோடனே நாங்கள் வந்து ரெஸ்டாரண்ட் பேர் பிரெட் அண்ட் சாக்லேட். அது ஃப்ரெஞ்ச் ரெஸ்டாரண்ட். ஃப்ரெஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம். இங்கே ஃபுல்லாகவே ஃப்ரெஞ்ச் பீப்புள் தான் இருந்தாங்க. அவங்களோட மெனு கார்ட்லேயுமே ஃபுல்லாக பிரெட் அண்ட் சாக்லேட் வச்ச மாதிரி தான் ரெசிபீஸ் எல்லாமே இருந்துச்சு. நாங்கள் ஒரு 2-3 டிஷ் தெரிஞ்ச மாதிரி இருந்தது மட்டும் ஆர்டர் பண்ணோம். க்ரோசான், ஆப்பிள் பை, பிரெட் அண்ட் சாக்லேட். சரி புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு, புதுசாக இருந்ததுனால. அகைன் நாங்கள் பேக் டு ரூம் வந்துட்டோம். ஆஃப்டர் தட் மறுபடியும் நாங்கள் வெளியில் கிளம்பிட்டோம் சுற்றுறதுக்கு போகலான்னு சொல்லி. ஸோ மறுபடியும் பீச் ரோட்டில் நடக்க ஆரம்பித்தோம். மத்தியான சமயத்தில் யாருமே இல்லை. ஸோ நாங்கள் மட்டும்தான் போனோம். ரொம்ப தூரம் நடந்து என்னெல்லாம் ரெஸ்டாரண்ட் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டே போனோம். நெக்ஸ்ட்டு எங்கே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி பிளானுக்காக. கைஸ், அடிக்கிற வெயில் எங்களால் சத்தியமாக சுத்த முடியல. ஸோ அதன் காரணமாக நாங்கள் திரும்ப ரூமுக்கு போயிட்டுருக்கோம். ஆனால் இந்த வெயில்லையும் மக்கள் வந்துட்டு இந்த பீச்சில் குளிச்சுட்டு இருக்காங்க. ஐ டோன்ட் நோ வாட் டு சே, ஏன்னு தெரில. டுடேஸ் டெம்பரேச்சர் இன் பாண்டிச்சேரி எவ்வளோ இருக்கும்? 34-35 டிகிரி செல்சியஸ். நைட்டு சாப்பிட்றதுக்கு நாங்கள் வந்து ரெஸ்டாரண்ட் பேர் ஓ பாண்டி. இது வந்து ராக் பீச்சிலேருந்து ஒரு 5 மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஆம்பியன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, புதுசாக இருந்தது, வித்தியாசமாக இருந்தது. காலையில் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா நாங்கள் எதுவுமே சாப்பிடலை. ஸோ நைட்டு வந்துட்டு பிரியாணி, சிக்கன் நூடுல்ஸ் அப்படின்னு சொல்லி சவுத் இண்டியன் ஃபுட்டாக ஆர்டர் பண்ணியிருந்தோம். சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல் ஃபார் த டே 3.